குட் மார்னிங். இன்றைக்கி நாம் ப்ரோனவுன்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ரோனவுன் அப்படிங்கிறது ஒரு நவுனுக்கு பதிலாக வரக்கூடியது ப்ரோனவுன். எ ப்ரோனவுன் இஸ் அ வேர்ட் which stands for another noun. இப்போ நீன்னு சொல்கிறோம், ரமேஷுங்கிறவன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரமேஷ் நீ அப்படி சொல்கிறதில்ல, யூ. நான் என் பேரை சொல்கிறதில்ல, சங்கர்னு சங்கர்னு சொல்கிறதில்ல, ஐ. ஐ, யூ, நாங்கள், வி, அவர்கள், தே, அவன், ஹி, அவள், ஷி, இட், அது. ஸோ ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட் இது எல்லாம் ப்ரோனவுன், நவுனுக்கு பதிலாக வருது. ஒரு நவுனை குறிக்கும் வார்த்தைக்கு பதிலாக உபயோகப்படுத்தும் வார்த்தைக்கு ப்ரோனவுன் என்று பெயர். இதற்கு பிரதிபெயர்ச்சொல் என்றும் பொருள் கொள்ளலாம். இப்போது இந்த ஐ, யூ, வி, ஹி, ஷி, இட், தே எல்லாம் அந்த ப்ரோனவுனுடைய அடிப்படை சொற்கள், அதுக்கு ரூட் ஃபார்ம்னு சொல்லுவோம். இதற்கு வேறு வடிவங்களும் உண்டு. இப்போ ஐன்னு எடுத்துக்கிட்டால் நான் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. இப்போ அதில் ரூட் ஃபார்மில் இருந்து நமக்கு எத்தனை வார்த்தைகள் அதில் கிடைக்கிறதுன்னு பார்க்கணும். ஐ நான், மை என்னுடைய, மீ எனக்கு, மைன் என்னுடையது, மை செல்ஃப் நானாகவே. இதே மாதிரி வி நாங்கள் நாம், அவர் எங்களுடைய, அஸ் எங்களுக்கு, அவர்ஸ் எங்களுடையது, அவர் செல்ஃப்ஸ் நாங்களாகவே, தே அவர்கள், தயர் அவர்களுடைய, தெம் அவர்களுக்கு, தயர்ஸ் அவர்களுடையது, தெம்செல்ஸ் அவர்களாகவே. யூ நீ அல்லது நீங்கள், யுவர் உன்னுடைய உங்களுடைய, யூ உனக்கு உங்களுக்கு, யுவர்ஸ் உன்னுடையது உங்களுடையது, யுவர் செல்ஃப்ஸ் நீயாகவே நீங்களாகவே. ஹீ அவன், ஹிஸ் அவனுடைய, ஹிம் அவனுக்கு, ஹிஸ் அவனுடையது, ஹிம்செல்ஃப் அவனாகவே. ஷீ அவள், ஹர் அவளுடைய, ஹர் அவளுக்கு, ஹர்ட்ஸ் அவளுடையது, ஹர் செல்ஃப் அவளாகவே. இட் அது, இட்ஸ் அதனுடைய, இட் அதற்கு, இட்ஸ் அதனுடையது, இட் செல்ஃப் அதுவாகவே. இன்றைக்கி நாம் என்ன பார்த்தோம்னா ஐ, வி, தே, யூ, ஹி, ஷி, இட் அப்படிங்கிறது எல்லாம் ப்ரோனவுனுடைய ரூட் ஃபார்ம். இப்போ ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்குவோம், அதில் இந்த ரூட் ஃபார்மில் தான் ஆரம்பிக்கணும். இப்போ நான் ஆஃபீஸிற்கு வந்தேன், ஐ கேம் டு தி ஆஃபீஸ். நானே வந்தேன், வேறு யாரும் கூட வரல, நானே வந்துட்டேன். ஐ மைசெல்ஃப் கேம் டு தி ஆஃபீஸ். இது ரெண்டும் ரைட்டு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஐ மைசெல்ஃப் கேம் டு தி ஆஃபீஸை ஐயை எடுத்துகிட்டு மைசெல்ஃப் கேம் டு தி ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. அது ராங். அதாவது ஒரு வாக்கியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ப்ரோனவுனில் ஆரம்பித்தா அந்த ப்ரோனவுனுடைய ரூட் ஃபார்மாக இருக்கக்கூடிய ஐ, வி, தே, யூ, ஹி, ஷி, இட் இதில் தான் ஆரம்பிக்கணும். அதிலிருந்து டெரைவ் பண்ணக்கூடிய மற்ற ஃபார்ம்ஸை வச்சு ஒரு சென்டென்ஸை பிகின் பண்ணக்கூடாது. இதுதான் ப்ரோனவுனுடைய அமைப்பு, யூஸ் ரெண்டும். தேங்க்யூ.